மாசி மகோத்சவ விழாவை முன்னிட்டு தமிழக கோவில்களில் பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் கோவிலில் மாசி திருவிழா நடக்கிறது. சமணர்களால் கல்லில் கட்டி கடலில் வீசப்பட்ட அப்பர் சிவனை வேண்ட கல் தெப்பமாக மாறி மிதந்ததாக புராணம் கூறுகிறது. இதை நினைவுபடுத்தும் விதமாக நெல்லையப்பர் கோவில் பொற்றாமரை குளத்தில் ஆண்டுதோறும் தெப்ப உற்சவம் நடத்தப்படுகிறது. இந்த உற்சவத்துக்கு முன்னதாக அப்பருக்கு பாயசத்தில் விஷம் கலந்து கொடுக்கும் நிகழ்ச்சி, யானையை விட்டு மிதிக்கும் திருவிளையாடல், அப்பரை கட்டி இறக்கப்பட்ட கல் தெப்பமான புராண வைபவம் போன்றவை நிகழ்த்தப்பட்டன. தொடர்ந்து அப்பர் 7 முறை தெப்பத்தில் வலம் வந்தார். அப்போது சிவன் கைலாச பர்வத வாகனத்திலும் பார்வதி தங்கக்கிளி வாகனத்திலும் அப்பருக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தெப்ப உற்சவத்துக்கு முன்னதாக நெல்லையப்பர் கோயிலில் பிரதோஷ மகளிர் மன்றம் சார்பில் திருவிளக்கு பூஜை நடந்தது. இந்த மாசி மகத்திலே அப்பர் திருவிளையாடல் என்று சொல்லப்படுகின்ற திருவிளையாடல் நிகழ்ச்சியானது சுவாமி நெல்லையப்பரானவர் கைலாச பர்வதத்திலும் அம்பாள் காந்திபதியானவள் தங்க கிளி வாகனத்திலும் அப்பர் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு. இந்த அப்பர் சுவாமிகளுடைய சிவ வழிபாட்டினுடைய சோதிப்பதற்காக வேண்டி முதலிலே விஷப்பாயசமானது கொடுக்கப்பட்டு அந்த விஷமானது முறிக்கப்படுகிறது. பிறகு யானையானது மதம் பிடித்து வரும்பொழுது சுவாமி அப்பர் சுவாமிகளை பார்த்தவுடன் சாந்தமாகி அப்பர் சுவாமிகளுக்கு ஆசீர்வாதம் செய்கிறது. இந்த திருவிளையாடல் பிரகாரம் ஒவ்வொரு மாசி மகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாசி மகத்தன்று துறிஞ்சலாற்றங்கரையில் வள்ளாள மகாராஜாவிற்கு அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்ச்சியும் தீர்த்தவாரியும் நடந்தது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் நடந்தன. வழிநெடுகிலும் பக்தர்கள் மண்டகப்படி செலுத்தி வழிபட்டனர். கடலூர் தேவனாம்பட்டியில் பாடலீஸ்வரர் கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள், உற்சவ மூர்த்திகள் கடலில் தீர்த்தவாரி கண்டனர். மாசிமக பௌர்ணமியை முன்னிட்டு கடற்கரையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் கடற்கரையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் கோவில்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் தீர்த்தவாரி கண்டனர். ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட சுவாமிகளை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கினர்.